வணக்கம். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026க்கான யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பட்ஜெட்ல அப்படி என்னதான் இருக்கு? இதோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு செக்டாரும் இதை எப்படி பார்க்கறாங்க? வாங்க, இத பத்தி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். இந்த பட்ஜெட்டை பத்தி நாம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வியே இதுதான். இது யாருக்கு கொண்டாட்டம், யாருக்கு திண்டாட்டம்? வாங்க, இதுக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். சரி, பகுதியில பட்ஜெட் 2026ஓட ஒரு ஓவர்வியூவை பார்த்தல. இந்த பட்ஜெட்டோட மெயின் தீம் என்ன தெரியுமா? யுவசக்தி. அதாவது நம்ம இளைஞர்களோட பவரை வச்சு இந்தியாவை ஒரு விக்சித் பாரத், அதாவது ஒரு வளர்ந்த நாடா மாத்தணும்ன்றது தான் அரசாங்கத்தோட டார்கெட். சோ இந்த பட்ஜெட்ல இருக்கிற நிறைய ஸ்கீம்ஸ்க்கு இதுதான் பேஸ். 53.47 லட்சம் கோடி ரூபாய். அப்பா, எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கான நம்ம அரசாங்கத்தோட மொத்த செலவு. இந்த நம்பரை பார்க்கும்போதே நம்ம எக்கானமியோட சைஸும் கவர்மெண்டோட பிளான்ஸும் எவ்வளோ பெருசுன்னு புரியுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிதி பற்றாக்குறை, அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட். இதை 4.3% டார்கெட் வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நிதி பற்றாக்குறைனா என்ன? கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானத்துக்கும் அது பண்ற செலவுக்கும் இருக்கிற கேப் தான். இந்த கேப் எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ நல்லது நம்ம நாட்டோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு. ஓகே, ரெண்டாவது பகுதி, யாருக்கு கொண்டாட்டம்? இந்த பட்ஜெட்ல யார் பெரிய வின்னர்ஸ் பாத்தீங்கன்னா, அது இண்டஸ்ட்ரி மற்றும் எம்எஸ்எம்இ செக்டார் தான். அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல கவர்மெண்டோட கேபெக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது 11.2 லட்சம் கோடியிலிருந்து 12.2 லட்சம் கோடியா ஜம்ப் ஆயிருக்கு. இது எதுக்குன்னு கேக்குறீங்களா? ரோடு, போர்ட்ஸ், பிரிட்ஜஸ்னு நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான். இதன் மூலமா நீண்டகால வளர்ச்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுறாங்க. இதனால புதுசா வேலைவாய்ப்புகளும் உருவாகும், பிரைவேட் கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ண முன்ன வருவாங்க. அடுத்து நம்ம சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், அதாவது எம்எஸ்எம்இக்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம். அவங்களுக்காகவே 10,000 கோடி ரூபாயில ஒரு புது growth ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ற சின்ன சின்ன கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அவங்கள குளோபல் லெவல்ல போட்டி போடுற சாம்பியன் கம்பெனிஸா மாத்துறது தான். இது எம்எஸ்எம்இகளுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்னே சொல்லலாம். கடன் உத்தரவாத வரம்பு, அதாவது கிரெடிட் கேரண்டி லிமிட் 5 கோடியிலிருந்து டபுள் ஆகி 10 கோடி ரூபாயா உயர்த்திருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, சின்ன கம்பெனிங்க எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம ஈஸியா பெரிய லோன் வாங்கி அவங்க பிசினஸை விரிவுபடுத்த முடியும். மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இன்னொரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பயோஃபார்மா சக்தி மிஷன். நம்ம மருந்து ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறையில இந்தியாவை ஒரு குளோபல் பவர் ஹவுஸா மாத்துறது தான் இதோட லட்சியம். சரி, இந்த அறிவிப்புகளுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி சைட்ல இருந்து என்ன ரியாக்ஷன்? ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. சிஐஐ, ஃபிக்கி மாதிரியான பெரிய தொழில் கூட்டமைப்புகள்லாம் இது ஒரு கேம் சேஞ்சர் பட்ஜெட்னு பாராட்டியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. சரி, வின்னர்ஸை பார்த்தாச்சு. அப்போ யாருக்கு ஏமாற்றம்? மூணாவது பகுதிக்கு போலாம். இந்த பட்ஜெட்ல யாருடைய எதிர்பார்ப்புகள்லாம் பொய்த்து போச்சுன்னு பார்க்கலாம். இதுல முக்கியமானவங்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள். ஃபர்ஸ்ட் விவசாயிகளோட நிலைமையை பார்ப்போம். அவங்களோட 2 மெயின் டிமாண்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்னு, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது எம்எஸ்பிக்கு சட்ட உத்தரவாதம் வேணும்னு கேட்டாங்க. ரெண்டாவது, பிஎம் கிசான் உதவித்தொகையை ஏத்தணும்னு கேட்டாங்க. ஆனா இந்த 2 விஷயத்தை பத்தியும் பட்ஜெட்ல எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இது அவங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். விவசாய சங்கங்கள்லாம் இதுக்கு ரொம்பவே கடுமையா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பாரதிய கிசான் யூனியன் மாதிரியான அமைப்புகள் இது விவசாயிகளுக்கு எதிரான பட்ஜெட்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. தங்களோட கோரிக்கைகளை கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அடுத்து, நம்மள மாதிரி சம்பளம் வாங்குற மிடில் கிளாஸ், அவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே இல்ல. இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல எந்த மாற்றமும் இல்ல. பெட்ரோல், டீசல் விலை குறையல, விலைவாசியை கட்டுப்படுத்தவும் உடனடியா எந்த ஸ்டெப்ஸும் இல்ல. சோ மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்பவே ஏமாந்து போயிருக்காங்க. எதிர்க்கட்சிகளும் இதே தான் சொல்றாங்க. வேலையில்லாத இளைஞர்கள், கஷ்டப்படுற விவசாயிகள், இவங்களோட பிரச்சனைகளை இந்த பட்ஜெட் சரியா அட்ரஸ் பண்ணலான்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இந்த விமர்சனம் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல பெரிய விவாதத்தையும் கிளப்பியிருக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுது, விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? 4வது பகுதிக்கு போலாம். எக்ஸ்பர்ட்ஸோட வியூஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கு. மூடிஸ் மாதிரி ஏஜென்சிஸ் இதை ஒரு டாக்டிக்கல் பட்ஜெட், அதாவது புத்திசாலித்தனமான பட்ஜெட்னு சொல்றாங்க. ஃபிட்ச் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு அதிகரிப்பா பாராட்டுறாங்க. ஆனா சுவாமிநாதன் ஐயர் மாதிரி சில பேர் இதுல ஒன்றும் பெருசா புதுசா இல்ல, பழைய பாலிசிஸோட தொடர்ச்சிதான்னு சொல்றாங்க. அப்போ ஓவராலா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஸ்டேபிளான, பிராக்டிக்கலான பட்ஜெட், லாங் டேர்ம் growthக்கு நல்ல ஃபவுண்டேஷன் போடுது. ஆனா மக்களுக்கு உடனடியா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி எந்த ஒரு வாவ் ஃபேக்டரும் இந்த பட்ஜெட்ல மிஸ்ஸிங். இதுதான் அவங்களோட பொதுவான கருத்து.
சரி, இப்போ நம்ம இறுதி பார்வைக்கு வரலாம். 5வது பகுதி. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் வச்சு இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு ஃபைனல் அசஸ்மெண்ட்க்கு வருவோம். இந்த பட்ஜெட்டை நாம ஒரு காயினோட 2 பக்கங்கள் மாதிரி பார்க்கலாம். ஒரு பக்கம் எதிர்கால வளர்ச்சிக்காக இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பயங்கரமா இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற பிரச்சனைகள், அதாவது விலைவாசி, விவசாயிகளோட கஷ்டங்கள், இதுக்கெல்லாம் உடனடியா ஒரு தீர்வு கிடைக்கல. ஸோ இந்த பட்ஜெட்ல இருக்கிற முக்கியமான ட்ரேட் ஆஃப் இதுதான். கவர்மெண்டோட பெட் என்னன்னா, நீண்ட கால வளர்ச்சிக்கும் நிதி நிலைமைக்கும் தான் இப்போ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன? மக்களும் விவசாயிகளும் உடனடி நிவாரணத்துக்காக இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கணும். இறுதியா இந்த பட்ஜெட் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒரு நாட்டோட நீண்ட கால வளர்ச்சிக்காக அதோட மக்கள் குறுகிய காலத்துல வர்ற கஷ்டங்களை பொறுத்துக்கணுமா? இந்த காம்ப்ரமைஸ் தான் சரியான பாதையா? இந்த கேள்வியோட இந்த அலசலை முடிச்சுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.